ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆடி கடைசி வெள்ளிக்கு குலதெய்வ வழிபாடும் நிலைவாசல் பூஜையும் தாங்க பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். போன வாரம் வரலட்சுமி பூஜை பண்ணும்போது நிலைவாசல்லேருந்து பூஜை பண்ணிவிட்டு வரலட்சுமி அம்மனை ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வரணும். நான் அந்த மாதிரி பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு ஷெல்ஃப்லேயே நான் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி நான் பண்ணலை. சரி, இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி, ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிலைவாசல் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முந்தின நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்போயே பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுட்டு சாமி படம் எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். சாமி படம் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறுமனே தண்ணியில் துணி தொட்டு துடைக்காமல் பன்னீர்லேயோ இல்லை தண்ணியில் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்துட்டு அதில் துணியை முக்கி துடைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப அதிகமாக செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். குலதெய்வ வழிபாடுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு மனை வச்சுட்டு அதுக்கு மேலே 2 வெத்தலை வச்சுருந்தேங்க. அதுக்கு மேலே ஒரு கலசம் வச்சுருந்தேன். கலசத்தை ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அது கூட கலச பொருட்கள் கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய். எங்கிட்ட ஜாதிக்காய் மாசிக்காய் இல்லைங்க. நான் கிராம்பு, ஏலக்காய், ஒரு லெமன் போட்டிருந்தேன். அது கூடவே வெள்ளி நாணயம், தங்க நாணயம் நம்மளால் முடிஞ்சால் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க 1 ரூபி காயின் அந்த மாதிரி காயின்ஸ் எதாவது போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூ வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு பருத்தி வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கு அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால நம்ம வளையல், மஞ்சள், குங்குமம், அது கூடவே ப்ளவுஸ் துணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிடலாம். அது கூடயே நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம வைக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விளக்கு பொருதி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நிலைவாசல் பூஜை பண்ண போனேன். ஏன்னா நம்ம வீட்டில் விளக்கு பொருதாமல் நிலைவாசல் பூஜை பண்ணக்கூடாதுங்க. நிலைவாசல் முந்தின நாளே போட்டு துடைக்கும் போதே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேங்க. இப்போ பூஜை பண்ண போகிறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சமாக பன்னீரில் துணியை தொட்டு துடைக்கிறேங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது வீடே நல்லா ஒரு தெய்வீக மனத்தோடு இருக்கும். இந்த பன்னீரோட நீங்கள் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து கூட நீங்கள் துடைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நிலவாசல் பூஜை எப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஒரு வேளை அந்த அன்னைக்கு உங்களால் பண்ண முடியாத பட்சத்துக்கு ஆடியில் 4 இல்லைன்னா 5 வெள்ளி வருங்க. ஒரு வருஷமும் மாறி மாறி வரும். அதில் ஏதாவது ஒரு வெள்ளி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நிலைவாசலை நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் பூசிக்கலாம். நான் வெறுமனே மஞ்சள் பூச மாட்டேன். ஏன்னா அது சீக்கிரமாகவே கருத்துரும் இல்லையா. ஸோ அது கூட கொஞ்சமாக சந்தனமும் கொஞ்சமாக வாசனைக்காக ஜவ்வாதும் கலந்துட்டு அது கூட பன்னீர் கலந்து பூசிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கலக்கும் போது ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது நெகட்டிவ் எனர்ஜியோட வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த வாசனை அவங்கள பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசும்போது அது கூட இந்த மாதிரி நறுமண பொருட்களாக கலந்து பூசுகிறோங்க. மஞ்சள்லாம் பூசி முடிச்சதுக்கப்புறமா அதில் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த குங்குமம் ஒத்தப்படையில் தான் வைக்கணும். அதே மாதிரி நாமம் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பட்டை மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தாங்க. நான் இன்றைக்கி பட்டை மாதிரி தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் நிலைவாசல் குட்டியாக இருக்கனால ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. குங்குமம் வச்சதுக்கப்புறமா அதை சுற்றி நாமக்கட்டியை தண்ணியில் குழப்பி வச்சுக்கலாம். என்கிட்ட நாமக்கட்டி இல்லாதனால திருநீர்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் பொட்டு வச்சுட்டேங்க. நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம வீடை மாப் போடும்போது இந்த மாதிரி நிலைவாசலுக்கு குங்குமம் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே மாதிரி இந்த நிலைவாசல் பூஜை வந்து எப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அந்த அன்னைக்கு ஒருவேளை நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்கு ஆடி வெள்ளியில் வந்து பண்ணலாம். ஆடியில் வந்து 4 இல்லைன்னா 5 வெள்ளி வரும், ஒரு வருஷமும் மாறி மாறி வரும். ஸோ அதில் ஏதாவது ஒரு வெள்ளியில் வந்துட்டு நம்ம வந்து பண்ணலாம். பொட்டெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நிலைவாசல் மேலே மாக்கோலம் தாங்க போட போகிறேன். எனக்கு வந்து மாக்கோலம் வந்து பெருசாக வந்து போட தெரியாது. கோலப்பொடியில் கொஞ்சம் ஓரளவுக்கு போடுவேன், ஆனால் இந்த மாக்கோலம் எனக்கு சரியாகவே வந்துட்டு வராதுங்க. துணி வச்சு போட்டால் கூட கொஞ்சம் வந்து போடுவேன். அதில் இந்த நிலைவாசல் ரொம்ப குட்டியாக இருக்கா, எனக்கு வந்து கரெக்டாகவே வந்து கோலம் போட வரல. ஸோ கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தாங்க கோலம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்னடா இப்படி கோலம் போடுறாங்களேன்னு சொல்லி நினைக்காதீங்க. பொதுவாகவே இந்த நிலைவாசல் பூஜை வந்துட்டு நம்ம குலதெய்வம் வந்துட்டு நிலைவாசல் தான் வந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக தாங்க இந்த நிலைவாசல் பூஜையை நம்ம வந்து பண்ணுவோம். நம்ம வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் மற்ற சாமியோட அருளை வந்து முழுசாக பெறவே முடியாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும். அங்கே தான் நம்மளோட குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வந்து தங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டை வந்து போட்டு விட்டுட்டேங்க மாக்கோலத்தில். அதுக்கப்புறமா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பாதம் தாங்க வரைஞ்சிட்ருக்கேன். பாதம் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா வலது பாதம் மேலேயும் இடது பாதம் கீழேயும் இருக்க மாதிரி வரையணுங்க. அப்போ தான் வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல வலது பாதம் எடுத்து வர்றாங்கன்ற மாதிரி அர்த்தம். பாதமெல்லாம் வந்ததுக்கப்புறமா சைடில் வந்துட்டு நமக்கு என்ன டிசைன் தெரியுமோ அதில் வந்து கோலம் போட்டுக்கலாங்க. எனக்கு சரியாகவே மாக்கோலம் வரல, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிலைவாசல் மேலே மாக்கோலம் வந்துட்டு போடுறதும் அதே மாதிரி வந்து பூஜை அறையில் மாக்கோலம் போடுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. நமக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு வீடு வாசல் வாங்குகிற யோகம் வருன்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா வந்து நிலைவாசலில் நம்மளோட குலதெய்வம் இருக்கனால நம்ம இந்த மாதிரி நிலைவாசலுக்கும் பூஜை அறையிலையும் வந்து மாக்கோலம் போடும்போது சீக்கிரமாகவே, ஏன்னா எவ்வளோ பேத்துக்கோ வந்துட்டு சொந்த வீடு வாங்கணுன்ற கனவு வந்து இப்போ வரைக்கும் கனவாகவே தான் இருக்குது. ஏன் எங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் 25 வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் தாங்க இருக்கோம். சொந்த வீடு வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கடன், அவமானம் இந்த மாதிரி நிறைய வந்து பட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை எல்லாமே நான் வந்து பார்த்தேன். சரி இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது கிடையாது. சரி பண்ணி ஒரு வாட்டி பார்க்கலாம். நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது வந்து, எனக்கு வீடு வாசல் வாங்கலைனாலும் கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் வந்து நிம்மதி சந்தோஷம் இந்த மாதிரி கிடைச்சா கூட வந்து போதும். நம்ம வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உடனே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்ம வந்து சாமிக்கு உண்மையாக மனசார பூஜை பண்ணோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே அந்த நேரத்தில் கரெக்டாக கிடைக்குங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு கொஞ்சம் வந்து நிலைவாசல் சின்னதாக இருந்ததுனால கீழே வந்துட்டு காவியில் ஒரு பார்டர் வந்து போட்டுக்கிட்டேங்க. சரி விளக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து கோலப்பொடி வச்சு கோலம் போட்டுட்டேன். கோலப்பொடியில் வச்சு கோலம் போடுறது கொஞ்சம் எனக்கு வரும், அதனால் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்து கோலம் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த காவியில் கோலம் போடுறதும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி காவியில் பார்டர் போட்டு அதுக்கு மேலே நம்ம கோலப்பொடி வச்சு கோலம் போடும்போது நாராயணரும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து வசியம் பண்ணிடுவாங்கன்றது தான் வந்து ஐதீகம். ஸோ அதனால தான் சரி நம்மளும் இன்றைக்கி காவியில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காவியில் கோலம் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம நிலைவாசல் ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம மகாலட்சுமி தாயாரோட பாதம் வரைஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம் பாதத்தில். வச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம பூவெல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதத்துக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நிலைவாசலோட 2 பக்கமும் வந்து பூ வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட நிலைவாசல் வந்து பார்க்கவே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க. அதே மாதிரி தாயாரோட பாதத்துக்கு கீழேயுமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம்.
வெளியில் நம்ம வந்து விளக்கு பொருத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு கூண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி விளக்கு பொருத்திக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் இன்றைக்கி வந்து அகல் விளக்கு தான் வச்சு பொருத்த போகிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு பொருத்தி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா தடிமனாக வந்து நல்லா திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயில் முக்கி அதுக்கப்புறமா நம்ம விளக்கு பொருத்தோம்னா ரொம்ப நேரம் வந்து அணையாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் பூ வச்சுட்டு 2 பக்கமும் வெத்தலை வச்சுட்டேங்க. அதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு அதுலேயும் ஒரு பூ வச்சுருக்கேன். ஃபைனலாக நிலைவாசலுக்கு விளக்கெல்லாம் பொருத்தி வச்சதுக்கப்புறமா தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு என்னோட பூஜையை வந்து முடிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நிலைவாசலுக்கு சாம்பிராணி புகை போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பூஜை அறையில் விளக்கு பொருத்தி இருந்தோம் இல்லைங்களா, அங்கே போய் சாம்பிராணி புகை காமிச்சிட்டு வீடு முழுக்க சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சாச்சுங்க. எப்பயுமே நம்ம வந்து பூஜைலாம் செய்யும்போது நான் வந்து உனக்கு பூஜை செய்கிறேன், எனக்கு நீ இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமிகிட்ட கேட்கவே கூடாதுங்க. மனசில் வந்து நம்ம வேண்டிக்கலாம், ஆனால் அது நடக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நடக்கும், கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம சாமி வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்காக வந்து இதை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. எனக்கு இன்னைக்கு சாமி கும்பிட்டது வந்துட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு. எனக்கும் நிறைய வேண்டுதல்கள்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்குங்க. கண்டிப்பாக நானுமே வந்து வேண்டிக்கிறேன். எல்லா பாசிட்டிவ் வைப்ஸும் உங்கள் வீட்டுக்கு வந்து வரணும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து சின்ன சின்ன தப்பெல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்போது வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து தெரியறது கிடையாதுங்க. எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் ஒரு தப்பை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நானும் ஒரு விஷயமும் வந்து கற்றுக்கிட்டு தாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.